உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். ஆசைக்கும் கனவுக்கும் இலக்குக்கும் என்னங்க வித்தியாசம்? சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களை தாண்டி ஒரு கார் கிராஸ் பண்ணுது. அந்த காரை பார்த்தோன்னே உங்கள் மனசில் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு கார் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படியே நடந்து போகிறீங்க, ஒரு அழகான வீடு, நல்ல லக்ஸுரியான ஒரு வீடு பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. இது ஒரு சாதாரண ஆசை. இந்த ஆசை எல்லார் மனதிலும் அனுதினமும் இயலும். அப்புறம் அந்த நாளை கடந்துடுறீங்க. திருப்பியும் இன்னொரு நாள் போகும்போது அதே மாதிரியான ஒரு கார் உங்களை கிராஸ் பண்ணுது. அடுத்த முறை பார்க்கும்போது அந்த ஆசை கொஞ்சம் டீப்பாக மாறுது. நீங்கள் தூங்கும்போது பகலில் நடந்த அந்த சம்பவம் கனவாக வருது. அந்த கார் உங்களை கிராஸ் போன மாதிரியும், அந்த காரை நீங்கள் வாங்கிட்டது மாதிரியும், அதில் நீங்கள் அந்த காரை விட்டு இறங்குற மாதிரியும் அது கனவாக மாறுது. அப்போது இது ரிப்பீட்டடாக சம் மூமெண்ட்ஸ் சம்டைம் நடந்துகிட்டே இருக்குது. ஆசை கனவு நடந்துகிட்டே இருக்குது. இந்த கனவு அடிக்கடி உங்களுக்கு வர்றனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது அந்த காரு சம்மந்தமான டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது ஒரு BMW கார் கண்டுபிடிக்கிறீங்க. அதோட ஆரம்ப விலையே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்போது 30 லட்ச ரூபா நம்மளுக்கு வேணும், இந்த காரை நம்ம வாங்கணும்னா அப்படிங்கிற டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த 30 லட்ச ரூபா இருந்தால் இந்த கார் வாங்கிடலான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வருது. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறீங்க. எப்போ அதை வாங்கிறதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட தயார் நிலைக்கு வருதோ அப்போ அது இலக்காகவே மாறிடும். அப்போ ஆசை கனவு இதை மட்டுமே அனுதினமும் மேற்கொண்டிருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள். எவர் ஒருவர் சரியான திட்டமிடலிட்டு அதை இலக்காக மாற்றுகிறாரோ அவர் சாதனையாளர். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க, கனவு காண்றாங்க, ஆனால் நிறைவேறதில்லை. ஆசை மட்டுமே கனவுகள் மட்டுமே கண்டவர்கள் அதை நிறைவேற்றியதாக சரித்திரம் இல்லை. யார் ஒருவர் கனவுக்கு மேற்பட்டு திட்டம் தீட்டி அதை இலக்காக மாற்றுகிறாரோ அவர் நிச்சயம் அதை அடைவார். நீங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஆசை கனவுகளோடு இருக்கலாம். உங்கள் குழந்தைகளை பெரிய அளவுக்கு ஆளாக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அல்லது உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், காரு வாங்கணும். அந்த ஆசைகளை கனவுகளை தாண்டி அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதை இலக்காக மாற்றி அதில் நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன்.